இப்போ பெண்கள் தாவாக்கு போகும்போது அவங்க சந்திக்கிற சிக்கல் என்னன்னா, தாவாக்கு போயிட்டு இந்த குரான் ஹதீஸ் ஆதாரத்தை எத்தி வைப்போம். அப்போ அங்க கேக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க குரான் ஹதீஸ் அடிப்படையில தான் எல்லாத்தையும் சொல்றீங்க, ஆனா பெண்கள் தாவா பண்ணலாம் அப்படின்றதுக்கு குரான் ஹதீஸ்ல என்ன ஆதாரம் இருக்கு? இதுக்கு முன்னாடி இந்த சஹாபிய பெண்மணிகள் தாவா பண்ணிருக்காங்களா, இந்த மாதிரி வீடு வீடா போய் தாவா பண்ணிருக்காங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. இதுக்கு தகுந்த ஆதாரத்தை கொஞ்சம் கொடுக்கணும். பெண்களாகிய நாங்க வீடு வீடா போய் தாவா பண்ணக்கூடிய நேரத்துல ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதாவது சஹாபிய பெண்மணிகள் இப்படி போய் தாவா செஞ்சதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. ஆனா நீங்க இப்படி ஒவ்வொரு வீடா சென்று பிரச்சாரம் பண்றீங்க, இதுக்கு என்ன ஆதாரம் என்று அவங்க கேட்கிறாங்க. முதலாவது நல்லா கவனிக்கணும், தாவா பணி என்பது ஆண்களுக்குமான ஒரு தனி சொத்து கிடையாது. இது ஆண்களுக்கும் பெண்களுக்குமான பொது சொத்து தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இன்னல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களும் பெண்களும் பஅலுஹும் அவுலியாஉ பஅலி, அவர்களில் சிலர் சிலருக்கு உற்ற தோழர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். தோழர்னா என்னது? இந்த பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு பேசிக்கிறாங்க இங்கிலீஷ்ல டஸ்புஸ்னு, அந்த மாதிரி இது கிடையாது. தோழர் என்று சொன்னால் மார்க்கத்தை சொல்வதில் உறுதுணையாக நிற்பது. இப்போ ஒரு பெண் இருக்கிறாங்க, தப்பு செய்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் அவங்கள்ட்ட போயிட்டு இங்கே வாங்க அப்படிலாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பெண்கள் சபை இருக்குது, இந்த சபையை எடுத்துங்க, மார்க்கம் குறித்து கேள்வி கேட்குறீங்க, பதில் சொல்கிறோம் இல்லையா? இதைத்தான் மார்க்கம் வந்து பொறுப்பாளர்கள் என்று சொல்கிறது. ஒரு ஆண் வந்து கேட்குறாரு, வீட்டில் சொந்தக்காரங்க இருக்காங்க, ஒரு பெண்மணி பதில் சொல்கிறாங்க, இதான் மார்க்கத்தில் மூமின்களுக்கு உண்டான ஒரு அளவுகோல். அப்போது இதை அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், யஅ்முரூன பில் மஅரூஃப், அவங்க நன்மையை பிறருக்கு ஏவுவார்கள், வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டு பிறரை தடுப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ ஆண்கள் பெண்கள் மூமின்கள் பொறுப்பாளர்கள்ன்றதுக்கு அளவுகோலே என்ன? தோல் மேல கையை போட்டு போறது கிடையாது. பொறுப்பாளர்கள் என்று சொன்னால் அவர் தப்பு செஞ்சா நான் வந்து அவரை காப்பாற்றணும், இவங்க தப்பு செஞ்சா இவர் அவங்கள காப்பாற்றணும், கூட்டமாகவோ தனிப்பட்ட முறையிலோ, அது மார்க்கத்துக்கு உட்பட்டு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி சொன்ன பிறகு பெண்கள் தனியா போய் தாவா செய்யக்கூடாது என்று சொல்வது அது கண்டிப்பா மார்க்கத்தினுடைய அந்த அறிவு வறட்சியினால் வரக்கூடியதான். அறிவு அந்த மார்க்க சிந்தனை இல்லாததுனால வரக்கூடிய ஒரு வாதம் ஒண்ணு. ரெண்டாவது, ஆண்கள் இருக்காங்கல்லங்க, அவங்க ஹதீஸ் சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டது என்று சொன்னா, ஏதாவது ஒரு சந்தேகம்னு வந்தா ஆயிஷா அம்மையார் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போயிட்டு நாங்க சந்தேகத்தை கேட்போம், அவங்க கண்டிப்பா எங்களுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. சொல்றது யாரு? சஹாபி ஆண்கள் தான். ஒரு பெண்மணி ஆயிஷா அம்மையார், நபியினுடைய மனைவியார் வேற, உம்மஹாத்துல் மூமினின் வேறு. அந்த அம்மையார்கிட்ட போய் நாங்க கேட்போம், எல்லாத்துக்கும் டான் டான் பதில் சொல்லுவாங்கன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்களுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய உரிமை இருக்கிறதா இல்லையா? இருக்கு, அவ்வளவுதான். நீங்க போய் யார்கிட்ட போய் சொல்ல போறீங்க? உட்கார்ந்து இருக்கிற ஆண்கள்கிட்ட போய் சொல்ல போறோம்? வீடு வீடா போய் பெண்கள்கிட்ட தானே சொல்ல போறோம். பெண்கள் பெண்கள்கிட்ட சொல்றது எந்த விதமான தப்பும் கிடையாதுங்க. ஆக அதனால நன்மை ஏவி தீமை தடுப்பது பெண்களுடைய கடமையாகவும் இருக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, அவங்களுடைய காலகட்டத்தில் என்னென்ன பேசினாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அன்றைக்கு இருந்த அந்த யூதர்கள். அவங்க சொன்னாங்க, அதாவது யா உக்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே மரியமே, வமாகான உம்முக்கி பகையா, உன்னுடைய தாய் கெட்டவங்க கிடையாது. அவன் நடத்தையை சொல்றான், அசிங்கமா பேசுறான், அப்படியெல்லாம் பேசினான் இல்லையா? அப்படி பேசும்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க? ஏன்ட்ட நீங்க எதுவும் கேட்காதீங்க, இதோ தொட்டியில் இருக்கு என்னுடைய பிள்ளை, நான் பெற்றெடுத்த ஈசா தொட்டியில் இருக்காரு, வேணா அதுட்ட கேளுங்கன்ட்டாங்க. போய் கேட்டாங்க. கேட்கும்போது ஈசா நபி என்ன சொன்னாங்க? கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹுடைய அடிமை, வாத்தானியல் கித்தாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்துட்டு இருக்கான், வஜஅலனி நபியா, என்னை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியாகவும் மாத்திட்டான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன காட்டுது? பெண்களுக்கு ஸ்கோப் இருக்கு, பெண்களுக்கு மார்க்கத்தை சொல்வதில் உரிமை இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் தாராளமாக இருக்கிறது. மார்க்கத்திற்காக பல விஷயங்களை எல்லாம் தாங்கி இருக்காங்க. ஒரு வீடு வீடா போய் தாவா பண்றதுனால என்ன தப்பு? அது தெரியாம கேட்குறாங்க. நீங்க இந்த மாதிரி உதாரணங்களை வச்சு புரிய வைங்க. ஆயிஷா அம்மையார் சொல்லியிருக்காங்க, மற்ற சஹாபிய பெண்கள் சொல்லியிருக்காங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாவா செஞ்சுட்டு இருக்காங்க. இது மாதிரி எண்ணற்ற உதாரணங்களை நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். இது மார்க்கத்தில் உண்டு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.